ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தையும் கொடுக்கும். மேலும் தொடர்ந்து வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு ஒரு ஊண்டுதலாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நடிச்சு வச்சுக்க மூஞ்சி முதல்ல பேத்துறேன். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க என்ன இந்த தேன்மொழிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க? உங்களுக்கு தேன்மொழிக்கு என்ன? ஏய் அடிச்சு வச்சுக்க உசுறு இருக்காத உடம்புல. மிலிட்டரி கார அடிச்சு வச்சுக்க செத்துற. கையை நிட்ட கூடாதுன்னு பொறுமையா இருந்தா ஓவர் பேசிட்டு இருக்கா. போய் அடிச்சு நொறுக்கிறேன். போலீஸ்கார அடி எப்படி இருக்கும் தெரியல. சார் பாத்தீங்களா சார்? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் ப்ரூஃப் வேணும்? என் புருஷனை கொன்னுட்டாங்க. மீச்சம் இருக்குது நானே. என்னையும் கொல்றதுக்கு தான் இவ்ளோ பிளான் பண்றாங்க. உண்மையிலே நீ என்கிட்ட உத வாங்கத போற பாத்துட்டே இரு. என் புள்ள ஐயோ என் புள்ள எல்லாத்தையும் என்கிட்ட தட்டி பறிச்சிட்டாங்களே. சார் தேன்மொழியை கைது பண்ண சொல்லி மேலெடுத்து உத்தரவு. எங்களால எதுவும் பண்ண முடியாது சார். சார் நாங்க தேன்மொழியை கைது பண்ணணும் சார். சார் அவங்க ஐசில இருக்கட்டும். ஆனா போலீஸ் பாதுகாப்புல இருப்பாங்க. கண் முழிச்சனே அரெஸ்ட் பண்ணுவோம் சார். யாராவது பக்கத்துல போனீங்க எந்த மேலடம் உசுருக்கு போராடுறவங்களை கைது பண்ண சொல்லிச்சுதே. அது வந்து எல்லாமே கோதம்பரோட வேலை. இந்த சனியா வேலை. தூக்கி போட்டு மிதிச்சிடும் பாத்துக்க. போடே. தேன்மொழியை கைது பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சார் நாங்க கைது பண்ணாம இங்க இருந்து போக முடியாது சார். சார் அவளெல்லாம் கைது பண்ண முடியாது. மேல இருந்தேன் நான் பேசிக்கிறேன். அப்பெல்லாம் தேன்மொழியால் கைது பண்ண முடியாது. என்ன இவ்வளவு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான்? நான் அவளை கைது பண்ண சம்மதிக்க மாட்டேன். மேல இருந்தேன் டெல்லிக்கே நான் பேசுறேன். அவளெல்லாம் கைது பண்ண முடியாது. நான் ஆர்டர் போடுறேன். அவளெல்லாம் கைது பண்ண முடியாது. என் குடும்பத்தை வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அது பாயசம் ஆகி போச்சு. நாங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல பள்ளி விழுந்து போச்சு. அவ்வளவுதான் சார். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களே. யாரு? இவங்களும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பொண்ணும் கொடுத்திருக்கு. யாவா கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க கொடுக்கலையா? நாங்க கொடுக்காம எப்படி எங்க வீட்டுல கைது பண்ண வருவீங்க? போதிக்கப்பட்டிருக்கதே என் புருஷன். போத மறந்துட வேண்டாம் கிசார். இவ புருஷன் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். வார்த்தை விட வேண்டாம். ஏய் சரியா நீ பேசிட்டு இருக்க. யாருக்கு புருஷா? மறுபடி உண்மையா தாலி கட்டிக்கிட்ட. ஃப்ராடு கூப்பிடுறது ஃப்ராடு. எனக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கு. முதல்ல இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. இவர் மேல எனக்கு சந்தேகம். ஏன்னா கொலை பண்ணிருக்கதே இவட முன்னாள் மனைவி. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்க. இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கனா? உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேடம் முதல்ல இவரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. கோலட்றன பார்க்க வேண்டாம். சார் நீங்க சீரியஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். விஷயம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு சார். என் குடும்பத்தை ஒரு பிரச்சனை நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் கொடுக்கல சார். பாதிக்கப்பட்டது இவங்க புருஷன் சார். இப்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு சார். பிரச்சனைலாம் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு சார். சரி இப்ப யாரோ ஒருத்தர் கைது பண்ணா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். அவ்வளவுதானே? எஸ் சார். என்னைய கைது பண்ணுங்க. உங்களை கைது பண்ணுவா. கூடவே அந்த தேவனையும் கைது பண்ணுவா. கைது பண்ணணும். அவளெல்லாம் கைது பண்ண முடியாது. அவளெல்லாம் எந்த கூட்டு போக முடியாது. கூட்டிட்டு போகணும். கிசார கைது பண்ண முடியாது. மேடம் எங்களுக்கு எதுவும் இல்ல. எங்க வீட்ல நாங்க நல்லா இருக்கோம். எங்களை யாரும் கொல்ல பார்க்கல. யாப்பசன கொல்ல பாத்துட்டாங்களே. தெரியுமா நீங்க உள்ள போங்க. ஆமாமா நீங்க மொத உள்ள போங்க. அம்மா இப்போ உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா. ஏய் அவ்வளவு லேசல யா உசுர போகாதே. இன்னும் எனக்கு ஏகப்பட்ட கடமை இருக்குது. முடிக்காம இந்த உசுரே இந்த உடலை விட்டு போகாதே. அப்ப எப்பசன கொல்ல பார்த்தது யாரு? எங்களை யாரும் கொல்ல பார்க்கல. அத குடும்பமா சாக பாத்தீங்களா? மேடம் அது எப்படியோ விஷப்பூச்சி தான் விழுந்திருக்கு. அவ்வளவுதான். நீங்க இங்க கிளம்புங்க. ரிப்போர்ட் வரட்டும். என்ன சாப்பிட்டு அவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு ரிப்போர்ட் வரட்டும். விஷம் பாய்சன் நாங்க சாப்பிட்டு தான் வரோம். அதே நாங்க தெரியாம சாப்பிட்டோம். நீங்க கிளம்பலாம். மேடம் பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வீட்டுல சமைச்சது தேன்மொழி தான். அவளுக்கும் உங்க குடும்பத்துக்கு ஏற்கனவே பகை இருக்கதா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவன் என்னோட வாரிசு. அவளுக்கும் என் குடும்பத்துக்கு எந்த பகையும் இல்ல. இந்த அன்னைக்கியோட மறு உருவா. அவளுக்கு என் குடும்பத்துல ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது. அவன் இதை செய்யணும் அவசியம் இல்ல. அவன் இதை செய்தவளுக்கு அவ தரம் தாழ்ந்து போகல. அவளுக்கு இப்படி கேடுகட்ட புத்தியும் கிடையாது. நீங்க கிளம்பலாம். ஓ அப்போ உங்க புள்ள கிசர் பண்ணிட்டாரா? மேடம் அவன் எதுக்கு செய்யணும்? செஞ்சிருப்பாரு. ஏன்னா இவட முன்னாள் மனைவி பொண்ணு திரக்குடல சுத்திக்கிட்டு இருக்கா. ஆமாடி என்ன பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ படுத்திட்டேன்.
என்னை எவ்வளவு படுத்தணுமா படுத்திக்க, ஆனா ஜெயிக்க போறது அவதான். விடுங்க. இப்ப என்ன, உங்களுக்கு கைது பண்ணணும் அவ்வளவுதானே? என்ன கைது பண்ணிக்கோங்க. கிஷோர் வேண்டாம். இல்லம்மா, கைது பண்ணிக்கிட்டோம். டேய், பிரச்சனை பெருசாயிரும். வேண்டாம், நீ எந்த போஸ்டிங்ல இருக்க? வேண்டாம். யாராவது ஒருத்தரை கைது பண்ணிதான் ஆகணும். என்ன உசுருக்கு போறாது என் புருஷன். காரி உங்களுக்கு போயிடு. என் புருஷனுக்கு உசுரு, அவர் உசுரு எனக்கு வேணும். அவன் உசுரு என் கையால தான் போகணும். சார், என்ன கைது பண்ணுங்க சார். கிஷோர் வேண்டாம் சொன்னா கேளு. அவரை கைது பண்ணுங்க சார். கைது பண்ணிரலாம். ஆடு எவ்வளவு தூரம் ஆடுதுன்னு போக்குறேன். இவ எதுக்கு வந்திருக்கா? ராணி பாரு ராணி, என் மாமா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ராணி. பாரு ராணி, என் மாமா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நான் இங்க உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளே சேர்ந்து எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க ராணி. போச்சது, எல்லாம் போச்சது. சார், அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்தது இந்த ஆதிரா தான். என்ன ஓடிக்கிட்டு இருக்க? நான் எப்ப கலந்தேன்? சார், நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நான் சொல்றேன். அதெல்லாம் எப்படிமா ஆதாரத்துக்கு ஆகும்? ஏதாவது ப்ரூஃப் வேணுமே? இருக்கு சார். இவ விஷத்தை கலக்கும் போது கூட இருந்தவளே நான் தான். ராணி சார், அது ஏதோ டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக ஊத்துறேன்னு சொன்னா. அந்த டேஸ்ட் ஊத்துறதுக்காக ஊத்துனது நாள் பட்டதா இருந்திருக்கும்னு நினைக்கேன். அது மட்டும் இல்ல, அது எக்ஸ்பிரி ஆன டேட்டு போலக்கு தெரியாம கலந்துட்டா சார். அதான் அது விஷமா மாறி இருக்கு சார். ட்ராமாவை பண்றீங்க. ட்ராமா பண்ணுங்க சார். நீங்க யாரும் விஷத்தெல்லாம் கலக்கல சார். அக்காவுக்கு அவங்க புருஷன் இப்படி இருக்கனால பித்து பிடிச்சிட்டு பைத்தியம் ஆயிட்டா, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல சார், இது எனக்கு அக்கா தான். ஏக்கா, நான் அவனை தங்கச்சி தானக்கா. என்ன உளறிக்கிட்டு இருக்க சார்? அவ கொஞ்ச நாளாவே பைத்தியம் ஆயிட்டா சார். பைத்தியத்துக்கு கூட நாங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சந்தேகமா இருந்தா அவங்க அம்மா காதம்பரிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. என்னமா சொல்றீங்க? யாரு பைத்தியம்? யாரு பைத்தியம்? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? இங்க பாரு, யாரு பைத்தியம்? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? பாத்தீங்களா சார், பைத்தியம் இப்படிதானே சார் பேசும். அவ பைத்தியம் ஆயிட்டா சார். அது மட்டும் இல்ல, அதனால தான் பொண்ணுத்திர மாமா இவளை விட்டு விலகிட்டாரு. பாவம் சார், இவளுக்கு ரொம்ப நாளாவே பைத்தியமா தான் இருந்திருக்கு. அத பொண்ணுத்திர மாமா தான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளவு நாளா கொண்டு வந்திருக்காரு. இப்போ இவ பைத்தியத்துல உசுர கூட சில நேரம் எடுத்துருதா, கழுத்தை கூட நெரிச்சிருதா. மாமா போலீஸ்ல இருக்கும்போது கூட துப்பாக்கி எடுத்து சுடலாம் போயிருக்கா. இது சரிப்பட்டு வரேன்னா மாமா கொஞ்ச நாளே இவங்க அம்மா வீட்டுல கூட கொண்டு விட்டுட்டு வந்திருந்தாரு. அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு எப்ப பார்த்தாலும் என் மாமாவை எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க, என் மாமாவை எல்லாரும் கொல்ல பாக்குறாங்கன்னு இதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அவங்க மாமான்னா உசுரு. அதான் எப்பவும் மாமாக்கு ஏதாவது ஆபத்து வந்த மாதிரியே இவ ஒரு பிரமையை உருவாக்கிடுவா. கொல்ல பாக்காங்கன்னு. அப்புறம் பொண்ணுத்திர மாமாக்கும் தேன்மொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது இவளோட பிரமை. மாமா வேலை விஷயமா தேன்மொழி கூட போறாரா, அது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவங்க வந்து வேலை விஷயமா போறத இவ தப்பா பரப்பிக்கிட்டு இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. என்னம்மா உளறிட்டு இருக்கீங்க? சார், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதான் இவட அம்மாவே நான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். மம்மி, என்ன மம்மி இதெல்லாம்? சார், இவ சொன்னதெல்லாம் உண்மைதான். அவ கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பன்ஸா இருக்கா. பாக்குறவங்கலாம் தான் மாமாவை கொல்ல வராங்க, மாமாவை தாங்கிட்டு வந்து பிரிக்க வராங்கன்னு எதையாவது கதை விட்டுட்டே இருப்பா. நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க நடந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதோ சாப்பாட்டுல ருசி கூட்டத்துக்காக ஏதோ பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார், இவ பிரியாணி நல்லா பண்ணுவா. தேன்மொழி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு போயிருக்கா. இவ டேஸ்ட்டுக்காக இந்த மேல அந்த கலர் தூவாங்களே அதை தூவி இருக்கா. அது எக்ஸ்பிரி டேட் ஆகி போச்சுதான். அதான் சார் பாயசம் இருக்கு. இல்லைன்னா வேற ஏதாவது விழுந்துச்சான்னு தெரியல. ஏன்னா அது ஓட்டி விடுதானே, பள்ளி கிளி விழுந்திருக்கும் சார், வேற ஒண்ணும் இல்ல. சார், அவ கொஞ்ச நாளவே மனநல பாதிக்கப்பட்டதா இருக்கா. பொண்ணுத்திர மேலையோ தேன்மொழி மேலையோ இங்க இருக்க யார் மேலேயும் எந்த தப்பும் இல்ல. இதை நீங்க எங்கனாலும் வந்து வாக்கு கொடுக்க முடியுமா? தாராளமா கொடுக்க முடியும். நான் அவளை பெத்தவா, நான் சொல்றேன்ல சார், அவ மனநல பாதிக்கப்பட்டிருக்கா சார். இந்த கேஸுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அவ தெரியாம கேஸ் கொடுத்துருக்கா, அதை நான் வாபஸ் வாங்கியதேன். அது மட்டும் இல்ல, பைத்தியக்காரி கொடுத்ததெல்லாம் நீங்க கேஸா எடுக்கலாமா சார்? சார், யார் எந்த கேஸ் கொடுத்தாலும் நீங்க எடுத்துருவீங்களா? அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு கூட செக் பண்ண மாட்டீங்களா சார்? இவளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேண்டாம் மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு? சும்மா இவ சொன்னா நீங்க இஷ்டத்துக்கு கைது பண்ண வந்திருக்கீங்க. அதானே சார், அவ பைத்தியம் ஆயிட்டா சார். நாங்க அவளை இருந்து கூட்டிட்டு போயிருந்தோம். நீதான் பைத்தியம். சார், இவ பைத்தியம் ஆயிட்டா சார். நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போறோம். சரி, பார்த்து கூட்டிட்டு போங்க. வா. நான் வர மாட்டேன். நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல. பைத்தியம்னா வா. வர போறேன், அடிச்சு கூட்டிட்டு போட்டுமா. வா. என்ன மம்மி இதெல்லாம்? பாரு சொல்ல. போலீஸ் கைது பண்ணுது. போங்க சார். ரொம்ப ஆட்டம் போட்டீங்கல்ல, இருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். சார், மேட்டு உத்தரவு சார். நானும் அதே மேலிடம் தான். உள்ள போங்க, உங்களுக்கு கார்டு வரும். சார், இவங்க குடும்பத்துல நம்ம மட்டும் தான் கண்டு உள்ளதே.
என்ன நடக்குறீங்க? இப்பெல்லாம் காதம்பரி பேச மாட்டாளே. ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? பொண்ணு திரைக்கும் தேன்மொழிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். அவங்க 2 பேத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்து என்ன நடக்குங்கிறதும் காதாமரிக்கு நல்லா தெரியும். அதான் தாத்தலையில தானே மண்ணலி போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்படின்னா அந்த 3வது நபரு அது யாரும் இல்ல, பொண்ணுத்துறதான். புரியல. பொண்ணுத்துறதான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அம்மா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. முழு பவரப்பட்டா அவன் பேர்ல தான் இருக்கு. அதே ஈக்குவல் ரைஸ் தேன்மொழி வரலையும் இருக்குது. 2 பேருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதான் போதாடிக்கிட்டு வந்திருக்கா. ஓகே சரி, நான் பொடுத்தலை பார்த்துட்டு வரேன். வீட்டுல இருக்க கவனமா இருக்க வேண்டாம். இப்படி நடக்கும் எனக்கு எப்படிடா தெரியும்? பொண்ணுத்துல சாப்பிடல. இல்ல, அவன் சாப்பிடல. அவன் இப்படி இருக்க போய் தான் என்ன யாதுன்னு அழகடிச்சிட்டு காதம்பரி வெளியில வந்திருக்கா. அந்த 3வது நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத்தனை ஆட்டம். அது பொண்ணுத்திரையும் தேன்மொழி தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆடி போயிருக்கா. பொண்ணுத்துல சாப்பிடல, உண்மையிலே சாப்பிட தேன்மொழி மட்டும்தான். அம்மா நான் எடுத்து வைக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். தேன்மொழி சமையல் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, சாதா எரிப்புக்கும் விச எரிப்புக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. 1000 முறை எனக்கு விஷம் வச்சிருக்காங்களே, எனக்கு தெரியாது. வாயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லி முடிக்கிறதுக்கு தேன்மொழி தான் சாப்பிட்டுட்டா. அப்போ குழந்தைங்க காப்பாத்தியாச்சு. நாங்க இங்க நின்னது குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இதுல ராணியும் சம்பந்தப்பட்டிருக்கா. தேன்மொழி தான் சீரியஸா இருக்கா. எனக்கு தெரியும் அவளுக்கு எதுவும் ஆகாது. இல்ல, பழைய ரத்தத்துல வெளியில எடுத்துட்டாங்க. பொண்ணுத்துல தான் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அவளுக்கு எதுவும் ஆகாது. அவ விட மாட்டான். சரிங்கம்மா. என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? இப்ப நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க? இப்ப மட்டும் நாங்க வந்து உன்னை காப்பாத்தல, கூடி சீக்கிரம் திருவோடு எடுத்திருப்பேன். என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு மணி இல்ல, சரியானதை நாங்க வந்தோம். ஓதிரோ, அந்த அன்னைக்கு எல்லாம் விவரமா பண்ணி வச்சிருக்கா. பொண்ணு திரைக்கும் தேன்மொழிக்கு மட்டும்தான் அதை எழுதி வச்சிருக்கா. என்ன மம்மி சொல்றீங்க? 3வது நபரை அவங்க 2 பேருக்கு நடுவில் அவ கொண்டுட்டு வரவே இல்லை. அவ யார ஏதோ பிளான போட்டிருக்கா. என்ன மம்மி சொல்றீங்க? ஏன் அவங்க என்ன பேச உனக்கு புரியல? அவங்க 2 பேருக்கும் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்படி எது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அப்புறம் நீ வந்த வழி பார்த்து வந்த ஊருக்கே போக வேண்டியதான். என்ன மம்மி, அப்ப இதுக்கு வேற வழி இல்லையா? அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் மம்மி. இங்க பாரு, நீ பண்றது எல்லாமே சொதப்பல் தான். அதுக்கு நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம், அதை மட்டும் செய். என்ன? நீ பைத்தியம். நீ பைத்தியம். என்ன? என்ன பார்த்து பைத்தியம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீ பைத்தியம். நீ பைத்தியம். பைத்தியம். கொல்லுறேன். இப்படி சொன்னா மட்டும்தான் நீ பொண்ணுத்தர கூட சேர்ந்து வாழ முடியும். பொண்ணுத்தர கூட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட்டை நாம அனுபவிக்க முடியும். நீ பொண்ணுத்தர கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அவன் என்ன ஈர எடுத்து பார்க்க மாட்டான். முழுசா தேன்மொழி மனசுக்குள்ள வந்துட்டா. அது எங்களுக்கும் தெரியும், அங்க இருக்க எல்லாருக்கும் அது தெரியும். பொண்ணுத்திரைய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. அவன் நேசிச்சா நல்லா நேசிப்பான். வெறுத்தா அவனை மாதிரி யாராலையும் வெறுக்க முடியாது. இப்ப என்ன வெறுத்துட்டான், அவனை நேசிக்கிறான். ஏன் இது மாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கனவு கண்டுட்டு இருக்காருங்க. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உண்மை, நேர்மை, நீதி. அவன் விளையாட்டு புத்திக்காரன் தான், முரட்டு புத்திக்காரன் தான். ஆனா அதே நேரத்துல சுயமா சிந்திக்க கூடியவன். முடிவு பண்ணிட்டான். என்ன வெறுத்துட்டான், அவளை நேசிச்சுட்டான். இனி ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் உன்னை பைத்தியம்னு சொன்னா. என்ன உளறிட்டு இருக்கீங்க? இனி நீ அவன் மனசுல இடம் பிடிச்சு போக முடியாது. ஆனா பைத்தியக்காரிங்க அதுல போகலாம். அவன் கடமை தவறாதவன். பைத்தியங்கனால பொண்ணை கவனிக்க தானே செய்வான். முட்டாள் மாதிரி யோசிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், அவன் இப்ப என்ன ஒரு துளி கூட நேசிக்கல. ஆஹா, அவன் என்ன வெறுக்க ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டுதே. அவன் என்ன வெறுக்காம இருக்கிறதுக்கு தவமா இருந்து பார்த்தான். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். என்ன வெறுத்துற கூடாதுன்னு என்னெல்லாமோ பண்ணனான். முடியல. அவன் மனசுல நான் ஒரு துளி கூட இல்லைன்னு அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னை விட்டு டோட்டலா விலகினான். இடம் புடி, என்னதான் உன்னை பண்ணி அவன் கூட இருக்கிறதுக்கு வழிய பாரு. அவனை பத்தி தெரிஞ்சுமா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த டெஸ்ட் நமக்கு வேணுமா வேண்டாமா? நான் சொல்ற மாதிரி சரிங்களா? என்ன? அவன் இப்ப உண்மையிலே தேன்மொழியை ரொம்ப நேசிக்கிறான். அதுக்கு தேன்மொழியை அவன் கிட்ட இருந்து பெரியங்க. அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் ஒரு முரட்டு புத்திக்காரன், வீம்பு பிடிச்சவன். எவன் வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டான். கிஷோர் பார்த்தாலே முறைச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறான். அத நமக்கு வேணும். அவனுக்கு எங்க தேன்மொழி தன்னை விட்டு போயிடுவாங்கிற பயம் வந்துட்டேன். அந்த பயத்தை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தணும்னா நான் சொல்ற வேலையை கச்சிதமா பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள இருக்கிற கோபம், வெறி, ஆத்திரம் எல்லாம் வெளியில வரும். அப்ப பாருங்க, என்ன தீவிரமா இருக்கிறத உலகத்துக்கே காட்டுவான்.
நான் அவன் மேல பைத்தியமா இருக்குங்கிறத காட்டுவான். இப்பவுமே யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவன் பண்ற வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன் சேட்டை பிடிச்சவனே கேள்விப்பட்டோம், கண்ணால பார்க்க வச்சுட்டான். பொண்ணு திரைக்கு காதலிக்க தெரியாதுன்னு நினைச்சேன். அப்படி இல்ல, அவனுக்கு ஒன்னதான் காதலிக்க தெரியல, அவளை நல்லாவே காதலிக்கிறான். ஏதோ 18 வயசு பையன் மாதிரி பைக்ல சர்க்கஸ் எல்லாம் காட்டுறான். இதுக்கு முன்னாடி 20ல தான் வந்துகிட்டு இருப்பான் உன்னை கட்டி இருக்கும் போதே. ஏதோ 45 வயசு கிழவ மாதிரியே நடந்துக்கிடுவான். இப்ப ஏதோ 18 வயசு பையன் மாதிரி அவகிட்ட சர்க்கஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கான். ஏதோ புதுசா பிறந்தவன் மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். தான பழத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். தம்மி சச்சாம்பளங்க அவகிட்ட காட்டிக்கிட்டு இருக்கான். நீ வெறும் டம்மி பீஸ் தான் இருந்திருக்க, குழந்தை மாதிரி நடின குழந்தையாவே இருந்திருக்க. சீ, பொண்டாட்டிக்கு ஸ்தானத்தை பிடிச்ச சரிதான், அதுக்காக ஒரேடியாவா குழந்தை மாதிரி நடிப்ப? அது எப்ப மாதிரி இருந்தா ரசிக்க முடியும், எப்பவும் இருந்தா ரசிக்க முடியாது. அதான் உன்கிட்ட அழகு இருந்தா ஒரு பிரோஜனம் இல்ல. அவரை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு உனக்கு தெரியல. டோட்டலி மனசு இல்ல, பொண்டாட்டியேன்னு வச்சிருந்திருக்கான், அவ்வளவுதான். அவ சரியாதான் சொல்றா. உன் மேல இருந்தது வெறும் இறக்கம் மட்டும்தான். உன் மேல அவனுக்கு இருந்தது வெறும் இறக்கம் மட்டும்தான். பொண்டாட்டி ஆயிட்டா, அவளை பாதுகாக்க வேண்டியது தன் கடமை நினைச்சான், கடமையா பார்த்துருக்கான். ஆனா தாம்பல ஆண்ண உள்ளவ வீர காதல் மண்ணு அப்படிங்கறதெல்லாம் அவகிட்ட என்ன காட்டிக்கிட்டு இருக்கான். நீ வெறும் டம்மி பீஸ் தான் இருந்திருக்க, குழந்தை மாதிரி நடிக்கதனடி சொன்னேன். நீங்க தான் அப்படி இருந்தா அவனுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க, அதுக்காக கைய முடிஞ்சதுக்கு அப்புறமும் வாவா. அவன் என் கழுத்தை தாலி கட்டல, அது நானே என் கையால கட்டிக்கிட்டதே. அவன் கைய பிடிக்க வச்சு என் கையால என் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அந்த உண்மை அது அவனுக்கும் தெரியும். ஆனாலும் தாலி ஏறிச்சுல்ல, அதுக்கு தம்ம மாதிரி இருக்க வேண்டாம். மம்மி, அவ சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒண்ணு வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் செய்ய போதும். நான் சொன்ன வேலையை மட்டும் கச்சிடாம முடி. பொண்ணு திரை எப்படி கவுக்கணும்னு எனக்கு தெரியும். சத்தியமா நான் எதுவும் பண்ணல. பாரு, இனிமே அதே பேசிட்டு இருந்தா அடிச்சுறேன். நீ பண்ணனுங்க யார் சொன்னா? இல்ல, நான் சமையல் பண்ணி தானே இப்படி ஆச்சது. அப்படியே எல்லாம் நம்புறாங்க பாரு, மூஞ்சில அடிச்சுறேன். இல்ல, யாருக்கு நான் அப்படித்தானே தோணி இருக்கோம். யாருக்கு வேணாலும் தோணிட்டு போட்டோம், எனக்கு தோணாது. இல்ல, எனக்கு ரொம்ப பயமாயிட்டு. குழந்தைங்க எல்லாம் நான் என்ன அவ்வளவு அறிவில்லாதவனா? இல்ல, அம்மா மதிய சிக்னல் கட்டணும்னு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு என்ன எப்படி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அன்பரசி என்கிட்ட கொஞ்சம் உளர்னா. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆதிரா ராணி கூட நம்ம தோட்டத்து வெளியில நின்று பேசிட்டு இருக்கா. அதை இந்த பிள்ளைங்க கேட்டிருக்காங்க, கிஷோரு மதன் அன்பரசி. ஆனா பிள்ளைங்களுக்கு புரியல, நமக்குமா புரியாது. நான் அப்பவுமே கேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ள ராணி வந்ததையும் நான் பார்த்தேன். அவளை வச்சு வேலையை ரிப்பீட் அடிச்சிட்டோம் இல்ல? புரியல. அவளை வச்சு திருப்பி அடிச்சு வச்சிருக்கேன். இனி ஏன் ஆட்டத்தை பாரு, இனி ஒரு இடத்துல கூட நான் உன்னை தோக்க விட மாட்டேன், தோக்க விடவே மாட்டேன். இதுவே ஆதிராக்கு பெரிய அடிதான், அந்த காதம்பரிக்கு பெரிய அடிதான். நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். அதெல்லாம் சரிதான், நான் சாப்பிடும்போதே நீங்க சொல்லல. அது நாங்க பிளான் போடுறதுக்கு முன்னாடி நடந்தது. நீ எங்க முன்னாடி சாப்பிட்டு எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா அம்மா தான் எனக்கு சிக்னல் கொடுத்தாங்க. அன்பரசு சொல்லும் போது கூட எனக்கு புரியல, நான் வேற ஏதோ பிளான் போட்டுருக்காங்கன்னு தான் நினைச்சேன். அம்மாக்கு இது மாதிரி நிறைய வாட்டி விஷம் வச்சிருக்காங்க, அதனாலே அம்மா அந்த ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா எனக்கு சிக்னல் கொடுத்தாங்க, டக்கு டக்குன்னு பிள்ளைங்களுக்கும் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதான் நம்ம பிள்ளைங்க ரொம்ப விளைச்சல, பிள்ளைங்களும் ரொம்ப உசாராயிட்டு. ஆனா நீ அங்கிட்டு வரும்போதே சாப்பிட்டு வந்திருப்ப, எனக்கு எப்படி தெரியும்? அதுக்காக இல்ல, நானும் பயத்துலதான் சாப்பிட்டேன். பயத்துலதான் சாப்பிட்டியா? ஆமா, எப்படினாலும் நான் அந்த வீட்டுக்கு எதிரி தானே. அந்த பயம் எனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆசையா சமைக்கிறது பிரச்சனை இல்ல, நம்ம குழந்தைக்கு கொடுக்க போறோம். அதனால என்னன்னே தெரியல, சந்தேகத்துல தான் நான் சாப்பிட்டேன். என்னடி சொல்ற? எதானாலும் எனக்கே நடக்கட்டும்காக தான் நான் சாப்பிட்டுட்டே வந்தேன். கடைசியில நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு, அந்த நேரம் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் எதுவுமே ஆகல. நீ மயக்கம் மட்டும் விழுந்தோடனே நான் செத்தே போயிட்டேன். நம்பிக்கை காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை, அதனால ஜெயராஜை வர சொல்லியிருந்தேன். அப்போ காப்பாத்தினது ஜெயராஜா வந்துட்டாரா? சாப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் போன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டேன். அதே வீட்டுல தானே கிஷோர் இருந்தாரே? இல்ல, அவனுக்கு அந்த அளவுக்கு சுதாரிப்பா செய்ய தெரியாது. பிளான சொன்னது நான் ஜெயராஜுக்கு தான், அப்படியே விக்கிக்கிட்டே சொல்லிட்டேன். பிளான் போட்ட மாதிரி தான் நடந்தது. ஆனா நீ மயக்கம் மட்டும் விழுந்தத நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஜெயராஜ் தான் திட்டமா சொன்னாரு, அவ சாப்பிட மாட்டா, அவ அந்த அளவுக்கு சாப்பிடறதுக்கு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் ஒண்ணு பெருசா எடுத்துக்க முடிட்டேன். அது வீட்டுல நைட்டு படிச்சு முடிச்சிட்டு 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அத வச்சு சொல்லிருப்பாரு. அவரு அப்படிதான் சொன்னாரு, அவ சாப்பாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டா, அதனால அவ வாயில வைக்க மாட்டா, அது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுனால சத்தியமா சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டாரு. இல்லன்னா இப்படி பிளான போட்டு போனாரு. அப்புறம் என்ன? இந்த டீ வேண்டாமே. இல்ல, என்னால முடியாது, அப்படிதான் கூப்பிடுவேன். இல்ல,
இல்ல எனக்கு அதை பிடிச்சிருக்கு. உரிமை இருக்கு. இல்லைன்னா உரிமை இல்லாத மாதிரி ஆயிரும். ப்ளீஸ் இல்ல இதை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிடாத ப்ளீஸ். அந்த உரிமை மட்டும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிடிவாத குணம் உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல நான் சொல்ல வரதே சோ எதுவோ சொல்லாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஏன் நினைச்சாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். முடிவு பண்ணிட்டேன். அது வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். ம்? பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சொல்லுவாங்கல்ல, நம்ம என்னதான் தவற விட்டாலும் நமக்குன்னு இருந்தனா நம்ம கையில வந்து சேரும்னு. சரியா இருக்கு பத்தியா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு ப்ளீஸ். இங்க பாரு, இது வரைக்கும் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம இருந்தது. இப்ப நான் ரத்தம் வேற கொடுத்துருக்கேன். என் ரத்தம் தான் உனக்குள்ள ஓடுது. இனி ரத்த சம்பந்தமான உறவும் கூட கூடி சீக்கிரத்துல மத்த எல்லாத்தையும் சொந்த மாட்டிக்குவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் சொல்றேன். இப்போ ரத்த சம்பந்தம் அடுத்து எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்திக்குவேன். ரத்தம் மட்டும் இல்ல, உசுரையும் கொடுப்பேன். உன்னோடு வாழாத வாழ் என்ன வாழ். அப்போ நான் சொல்றது நீங்க காது கொடுக்க மாட்டீங்களா? முடியாது 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 முடியாதுடி. உன்னோடு வாழாத வாழ் என்ன வாழ். இங்க பாரு, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி தான் கவலை இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், சொந்தமாக்கிக்கிறேன். எனக்கு ஒளிச்சு மறைச்சு அங்க நின்று பார்த்து இங்க நின்று பார்த்து அதெல்லாம் பிடிக்காது. நான் ஸ்ட்ரெயிட் தான், நான் இப்படிதான் ஓப்பனா தான் சொல்லுவேன். மறைச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? ஓப்பனா தான் சொல்லுவேன். பிடிச்சிருக்கு. நான் சொல்ல வரது போது காது கொடுத்து கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேனா? I love you, I love you, I love you. இல்ல நான் சொல்ல வரது போது காது கொடுத்து கேளுங்க. நான் முத சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம், குற்றவச்சா இருக்கு, நல்லா இருக்காது, முறையில அப்படி இல்ல இப்படி இல்ல. அதானே எப்படினாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொந்தமாக வேண்டியவா சூழ்ச்சி பிரிச்சாங்க. ஆனா வீதி விடல பத்தியா எப்படி கொண்டு சேர்த்துச்சு பத்தியா? நீ எனக்கு பிறந்தவடி. உன் கண்ணை பார்த்து பல வருஷம் லவ் பண்ணவன். அப்புறம் சேவத்துல கல்யாணத்துக்கு நைட்டு 10 மணிக்கு இருட்டுக்குள்ள துப்பி வந்து உழுந்து கிடந்திய. அது யாருக்கிட்ட? என்கிட்டதான். அப்ப சின்ன 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 கொடுத்ததும் நான் தான். அப்பமே நம்ம பந்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதா? உன் முகத்தை பார்க்கல, உன்னை பார்க்கல, உன் உயரத்தை பார்க்கல. கொடுத்த அன்னைக்கு முத கொடுத்தவன் நான் தான். தெரியும். எப்படி? ஆட என் ட்ரெஸ்ஸா? ஆமா. அப்போ நீ என்ன நினைச்ச? அந்த பொறுக்கி நீங்க தான் நினைச்சேன். அதே வயசு கோளாறு. புதுசா பொண்ணு நானே வயசு கோளாறுல இருந்தேன். அதான் நான் சாரிலாம் கேட்க மாட்டேன். எப்படியோ கடவுள் நினைச்சது தானே. சரி, அந்த சட்டையை எங்க வந்த? ஜெயராஜ் வீட்டுல வச்சு. அங்க வச்சா? நீங்க ஜெயராஜ் கூட எங்கேயோ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேராயிட்டுன்னு வீட்டுல வந்து கடத்திட்டு அலசி போடுறதுக்காக அதை போட்டிருந்தீங்க. நான் அதை தச்சில தான் கையில எடுத்தேன். கையில எடுத்தோடனே எனக்கு அந்த ஸ்மெல்ல தெரிஞ்சுட்டேன். அப்புறம் என்ன? இல்ல, அப்புறம் என்ன நினைச்ச? எல்லாம் ஒன்னா தெரிய ஆரம்பிச்சதே. நான் இப்பவும் சொல்றேன், நான் ஒண்ணு சொல்லணும், என்ன சொல்ல விடுவீங்களா? இல்ல, அன்னைக்கு கொடுத்தது நான் தானே உனக்கு அன்னைக்கு தெரியும் போது நீ அதை பத்தி என்கிட்ட கேட்கல. நீங்க இருந்த மனநிலை, நீங்களே எதையோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நேரம் நான் இதை பத்தி கேட்க போய் உனச்சப்பட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? அப்போ உனக்கு எல்லாம் தெரியும். தெரியும்.
தெரிஞ்ச நீ கூட என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லல அப்படிதானே? ஓடி, என்னால சத்தியமா முடியல. நான் நான் ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஐ லவ் யூ. எதுவும் சொல்ல வேண்டாண்டி. எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாண்டி. நான் காதலிச்ச பொண்ணு நீதான். நான் முத கொடுத்த பொண்ணும் நீதான். உனக்கும் எனக்கு தான் சேமத்தோட கல்யாணம் பண்ணதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினாரு. அதுக்கப்புறம் அவர் போய் சேர்ந்தாரு. அதனால நம்ம பிரிஞ்சோம். விதி தானடி பிரிச்சுது. நீ எனக்கானவா. நான் இதுக்கப்புறமே எப்படி விட்டு கொடுத்துட்டு என்னால முடியாதுடி. எனக்கானவா. நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? உன்னை நேசித்திருக்கிறேன். நீதான் என் மனைவி தானே தேடி வந்த. விதியும் சதியும் பிரிச்சுது. சரி, ரெண்டு வாழ்க்கையுமே ஏதோ நடந்தது. அதுக்காக நம்ம என்ன இப்படியாடி இருக்க முடியும்? இல்ல, இப்படிதான் இருக்க முடியுமா சொல்லு. ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்ப தோணல. இதுல எந்த தப்பு இல்லைடி. ஏன் முத வாழ்க்கையில தோத்தவங்களுக்கு வேற வாழ்க்கையே இருக்கக்கூடாதா? அது மட்டும் இல்ல, நான் உன்னை நேசித்திருக்கேன். நீ யாருன்னு தெரியுதுக்கு முன்னாடி நான் நேசித்தவன். அந்த கண்ணை நான் எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு உனக்கு தெரியுமா? இப்போ வரைக்கும் நேசித்துட்டு தான் இருக்கேன். அந்த கண்ணே நீதானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி, நானும் சராசரி மனுஷன் தானே. அது எப்படி உன்னை நான் விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறேனே. எனக்கு ஒளியும் மறைவா ரசிக்க தெரியல. எனக்குள்ளது, எனக்கான சொத்து, எனக்கானவா என் மனைவி. அப்படித்தாண்டி எனக்கு தோணுது. ஐயோ, நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்குதா? என்ன சொல்றேனே? இப்பெல்லாம் பேசாதீங்க. எனக்கு இதெல்லாம் சரியா படல. சரியா படல. இல்ல எனக்கு பிடிக்கலையா? நான் குடிக்கிறேன். ஒருக்கி மாதிரி பிகப் பண்றீங்க இல்லையா? நல்லவரே, அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஏண்டி ஏண்டி சொல்லு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. காதல் பிச்சை மட்டும் என்ன எடுக்க வச்சிடாதடி. பாரு, ஏற்கனவே எனக்குள்ளவா நீனு தெரிஞ்சு உன்னை விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீ யாருன்னு கண்டுபிடிச்சி இந்த 6 மாசம் காலம் இருக்கு பாரு. நான் ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சேன். எனக்கு சொந்தமானது இன்னொருத்தங்க கையில இருக்குன்னு திறந்தானே செத்து பொழைச்சேன். என் கையில இருக்க வேண்டியதுக்கு பதில் இன்னொன்னு என் கையில இருக்குன்னு செத்து பொழைச்சேன். அதை அணைச்சு பார்த்து தான் தெரியும். நமக்கு சொந்தமானது இன்னொருத்தவங்க கையில இருந்துன்னு வச்சுக்கா, அது நரக வாழ்க்கை. அந்த நரக வாழ்க்கை நான் விரும்பல. எனக்கானதை நான் என்கிட்ட எடுத்துக்க விரும்புறேன். அவ்வளவுதான். நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அது நான் ஒண்ணு சொல்லணும். இல்ல அது இல்ல அது இல்ல, என்னால முடியாது. இங்க வா. இல்ல, நான் சொல்ல வரது முத கேளுங்க. இங்க வான்னு சொன்னேன். இல்ல இல்ல, என்னால இல்ல இல்ல இல்ல. இங்க வான்னு சொன்னேன். இல்லங்க, அது எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். கிட்டவான்னு சொன்னேன். கிட்டவா. நீ இப்போ நீ எந்திரிச்சு போனது எனக்கு அசிங்கமா இருக்கு. இங்க வா. நான் அந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட போலவல. உனக்கு என் அன்பும் பாசமும் புரியுதா? நான் எதுக்காக ஏங்குறேன்னு உனக்கு புரியுதா? நீ எனக்கான வழி, என் சொத்து, என் சேமத்துறை என்கிட்ட கொடுத்தது எனக்கு வார்த்தையில சொல்ல தெரியல. நீ எனக்கு சொந்தமானவா. உன்கிட்ட இருந்து எனக்கு அன்பு வேணும். உன்கிட்ட இருந்து அன்பு மட்டும்தான் எனக்கு இப்ப வேணும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுதா இல்லையா? நீ எனக்கு சொந்தம். உன் அன்பு பாசம் எனக்கு கிடைச்சிட்டுன்னு எனக்கு தெரியணும். அப்பதாண்டி நான் மனுஷனாவே இருப்பேன். நான் மனுஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு. இங்க வா. மனுஷனா இருக்குன்னு விரும்பி தாண்டி கூப்பிடுறேன். இங்க வா. அன்புதான் கேட்கிறேன். முழு அன்பு. வேற எதுவும் வேண்டாம். ஐயா, ஓ அன்பு தாண்டி எனக்கு வேணும். அப்ப இறங்கிட்டாரு. மீனாக்கா. மாப்பிள்ள, மீனாக்கா கூட வந்தேன். தமிழக்கா மீனாக்கெல்லாம் வந்தோம். சாப்பிடல நீங்க இன்னும்? சாப்பிடலான் தான் நினைச்சேன். இல்ல, இப்ப மீனாக்கா வந்துருவாங்க. இவர் நான் சொன்னதை கேட்பார மாட்டாரா? நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? நான் சொல்ல போற விஷயம் மட்டும் இவருக்கு தெரிஞ்சதுன்னா நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்? இல்ல, இது சரியில்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வெறுப்பா. என்னாச்சு? மீனாக்கா உள்ள வாங்க. என்னடா இப்ப பரவாயில்லையா அவளுக்கு? இப்ப நல்லா இருக்காக்கா. டேய், பைத்தியக்கார வேஷம் போட்டிருக்கா. பைத்தியக்கார வேஷம் போட்டுக்கிட்டு வருவா, பாத்துக்க. இனி அவளை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. டேய், நீ தான் சரி பண்ண வேண்டியது இருக்கும், பாத்துக்க. அதான் மாப்பிள்ள இருக்காரு, சரி பண்ணுவாரு. நானா? ஆமா மாப்பிள்ள, உங்களால முடியும் மாப்பிள்ள. நீங்க சரி பண்ணிருங்க. ஏன் நீ என்ன பண்ண போற? எனக்கு நிறைய வேலை இருக்குக்கா. ஐயா ராசா, அப்படியே மிலிட்டரியில பார்த்த மாதிரி இருக்கியா? வேலையா? அப்படி உனக்கு இங்க என்னடா வேலை? அது ஏகப்பட்ட வேலை இருக்குக்கா. எனக்கு உளறிட கூடாது. ஐயோ, எப்படி சொல்லி சமாளிக்க போறேன்? அதான்டா, அவளை சமாளிக்க முடியாத அளவுக்கு என்னடா வேலை? ஐயோ, அதோட எனக்கு பெரிய வேலை இருக்குக்கா. அத்தம் கட்டில மொழதான்.
டேய் அவ பிளான போட்டு உள்ள வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. அவ எதுவும் வந்துட்டு போறா. அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விக்கி மூலம் நான் வேண்டிய வேலையை பார்த்துட்டேன். என்னடா சொல்ற? அவளுக்கு மட்டும் தான் குறுக்கு பத்தி வேலை பார்க்குமா என்ன? எங்களுக்கு வேலை பார்க்காது. அவளுக்கு எனக்கு இப்ப எந்த சம்மந்தமும் இல்லக்கா. அவளை பத்தி வேண்டாம், பேச வேண்டாம். சரிடா, உன்னை தேடி இன்ஜினியர்ஸ் வந்திருந்தாங்க. 2 நாள் அதுல நீ கையெழுத்து போட்டு போ, கையெழுத்து போட போ. அது இல்ல, இவ்வளவு வராண்டி இருக்குல்ல. டேய் அவ இந்த நேரம் எப்படி வர முடியும்? இல்லக்கா, அது நான் கூட்டு போயிருந்தேன். டேய் அவ செத்து பொழைச்சிருக்கா, இப்ப போய் கூட்டி போறேங்க. அத்தான் டோட்டலா மாறிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். அவளுக்கு எதுவும் ஆகாது. நான் வேணா சேர்ந்து போய்க்கிட்டேன்க்கா. டேய் அடிச்சு அவ செத்து பொழைச்சிருக்கான்னு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க டாக்டர். கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லக்கா, அதான் அங்க வீடுலாம் கட்டி போட்டுருக்க. அடப்பா, பிளான் போட்டாரு. கெஸ்ட் ஹவுஸ் இல்லையா? அது கூட எனக்கு தெரியல. ஆமாக்கா, பேரண்ட்ஸ் எல்லாம் தங்குறதுக்காகவே கட்டி போட்டுக்க வைப்பாங்களா? அது கிடக்குல, போதும். டேய் அது காட்டு பகுதி, அவசரத்துக்கு அங்க எந்த உதவியும் கிடைக்காது. அதானக்கா வேணும். அப்படித்தானே மாப்பிள்ள? என்னையா என்ன சேர்க்காரு? அது அத்தான் எது செஞ்சாலும் சரியா இருக்கும். டேய் அது காட்டு பகுதி, ஒரு உதவி அவசரத்துக்கு கிடைக்காது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஏடா பாப்பா. டேய் அது ஊருக்குள்ள எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குது, அங்க கூட்டி போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ என் மானத்தை வாங்காம போவாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே டாக்டர்ல ஒரு வாரம் பெட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. இங்க இருந்தா அவளை பார்க்க ஆள் இல்ல. அங்க போனா மாப்பிள்ள, அது சரி, அங்கன்னா ஃபுல்லா ரெஸ்ட்ல இருக்கலாம். எந்த தொந்தரவும் இருக்காது. சரிதான், அத்தான் எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். டேய் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ? அது விக்கி பாத்துக்கிறோம். இவன் என்ன பிளான போட்டுருக்கான் ஒண்ணும் புரியலையே. டேய் அது காட்டு பகுதி, அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அக்கா, அவ ரெஸ்ட் எடுக்கணும்க்கா. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவ ரெஸ்ட் எடுக்கணும். எந்திக்க கூட செய்யக்கூடாது. டாக்டர் எல்லாம் பெட்ல தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. பரவே சரிடா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரி தமிழ், அவ செம்புவலி, மீனா குட்டி எல்லாரையும் வர சொல்லு. நாம எல்லாரும் அங்க போயிடலாம். சரி சரி, அக்கா நொறுக்கிட்டால. இல்ல தான், நான் ஒன்னும் சொல்லி கொடுத்தான். நீங்களாமாவா? பின்ன அங்க யாரா சமையல் பண்ணி கொடுப்பா? அப்போ நீ மட்டும் அங்கவே இருக்க முடியும்? நீ ஒத்தலடி பார்க்க முடியும்? இல்லைங்க அக்கா, இவ்வளவு நல்லவங்களாவா இருப்பீங்க? சந்தேகம் ஒரு துளியாவது வருதான்னு பாரு. நீ ஒத்தல எப்படிடா பாப்ப? இதான் நல்லது எங்க உங்களுக்கு. ஒரு துளி சந்தேகம் வருதான்னு பாரு. இல்லடா, நாங்க கூட மாட வாரோம். செம்புவலி நாங்க 3 பேரும் வாரோம். சரியா? அக்கா தானே. ஓகேக்கா, நம்ம கிளம்பலாம். தென்மொழி தூங்கிட்டு இருக்காளோ? தென்மொழி அவளுக்கு டயர்டா இருக்குண்ணா. எங்கக்கா, நான் கூப்பிடுதேன். என்ன அங்க பாருங்க. ஹாத்தி. பொண்ணுத்தர அத்தை, இப்போ உடம்புக்கு பரவாயில்ல. இங்கே நான் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிடுதேன். டேய் அவளே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா. இல்லக்கா, அது சரிப்பட்டு வராது. இரு, பாத்து. அக்கா கூப்பிட்டா பாத்து. என்ன பண்ணுதுன்னு புரியலையா? இப்போ பரவாயில்லையா தென்மொழி? பரவாயில்லைங்க அத்தை. சரி, அந்த கெஸ்ட் ஹவுஸ்னு சொன்னால அதுக்கே போயிருவோம். சொன்ன மாதிரி உனக்கும் ரெஸ்ட் தேவை தானே? இல்ல பரவாயில்ல, நம்ம இங்கே இருந்துக்கலாம். ஹாஸ்பிட்டலே பாத்துக்கலாம், அங்கெல்லாம் வேண்டாம். டேய் பொண்ணுத்தர, இவனுக்கு என்னாச்சு? டேய் அத்தா மாட்டிக்கிட்ட போறாரு. அத்தா, ஐயோ போச்சு. உங்க அக்கா கூப்பிடுறாங்க, திரும்பி போறங்க. அவ அப்படிதான் சொல்லுவா. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கிளம்பல. நான் போதுக்கான எல்லாரும் கூட பண்ணிட்டு வரேன். டேய் உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? அத்தா, டேய் தம்பி, என்ன சொல்றாங்க? என்னாச்சு? டேய் பொண்ணுத்தர, டேய் நாங்க சொல்றது உனக்கு புரியலையா? ஐயா, அத்தா, 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 அத்தா. என்னங்க ஒண்ணுல, என்னங்க என்னாச்சு தென்மொழி? ஒண்ணுல ரத்த கொடுத்தாருல, அதுல டயர்டா இருப்பாரு, வேற ஒண்ணுல. ஐயோ இவரை பத்தி தெரிஞ்சோம் நான் இப்படி நடந்துக்கிட்டேனே. அத்தை நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் அவருக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துறேன். அவனுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லத்த ரத்தம் கொடுத்தாருல, டயர்டா இருப்பாரு, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிரும்.